அதாவது சண்டி யாகம் நம்ம வந்து 3 வருடங்கள் சங்கல்பம் பண்ணியிருந்தோம். அதில் 2 வருடங்கள் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி 29ஆம் தேதி நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேவதைகளுக்கு உரிய யாகங்கள் பாராயண முறைகள் எல்லாம் பண்ணுறோம். 30ஆம் தேதி பூவால அம்பாளுக்கு எல்லா பக்தர்களும் பூக்கூடைய சந்தோஷமாக அம்பாளுடைய மந்திரத்தை ரீங்காரத்தை சொல்லி ஓம் ரீம் ஓம் ரீம் ஓம் ரீம்ன கூடிய ரீங்காரத்தை சொல்லி நம்ம அந்த மலர்கூடைய தூக்கி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய குபேர லக்ஷ்மி ஐம்பொன் காயினும் அது மட்டும் இல்லாமல் அதாவது மங்களம் குபேரனுக்கு உரிய பச்சை குங்குமத்தோடு சேர்த்து உங்களுக்கு பிரசாதமாக தரப்போகிறோம். அருள்வாக்கம்மா நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அருள்வாக்கம்மா அப்படின்னு மக்களால் அழைக்கக்கூடிய காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, இன்னைக்கான டாபிக் வந்து நம்ம கோவிலில் ஏப்ரல் 30 நடக்கக்கூடிய அந்த திருவிழாவாக நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனை பற்றி தான் கேட்கணும் அப்படின்னு. அதுவும் அக்ஷய திருதி தினத்தில் வருது. அந்த நிகழ்ச்சிகள் என்னென்ன அன்னைக்கு நடக்க போகுது, அதில் வந்து மக்கள் கலந்துக்கிறதால என்ன பலன் அப்படின்னு சொல்லுங்கம்மா. அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அதாவது சண்டி யாகம் நம்ம வந்து 3 வருடங்கள் சங்கல்பம் பண்ணியிருந்தோம். அதில் 2 வருடங்கள் இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 30ஆம் தேதி பூர்த்தி ஆகுது. 3வது வருடம் தொடக்கமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் எந்த வருடமும் இல்லாத ஒரு விசேஷம், நம்மளுடைய ஆலயத்தினுடைய திருவிழாம்போது அக்ஷய திதி வந்தது தான். ரொம்ப விசேஷமான ஒரு தன்மை இதற்கு உண்டு. காரணம் எதனாலன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம ஆலயத்தில் மக்கள் நலம் வேண்டி சண்டியாகம் மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து மாதத்துக்கு ஒரு பூஜைகளையும் பண்ணி மக்களுக்கு சங்கல்பம் பண்ணி அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். பொது இடத்துல ஹோமங்கள் பண்ணுறோம், அதாவது வந்து மருத்துவமனையில் பண்ணி கொடுக்குறோம், காலேஜில் பண்ணி கொடுக்குறோம், பள்ளிக்கூடத்தில் பண்ணி கொடுக்குறோம். எல்லா இடத்துலையுமே மக்கள் நலம் வேண்டி குழந்தைகள் கல்விக்காக எல்லாத்துக்கும் பண்ணிகிட்ருக்குறோம். 29ஆம் தேதி நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா தேவதைகளுக்கு உரிய யாகங்கள் பாராயண முறைகள் எல்லாம் பண்ணுறோம். 30ஆம் தேதி பூவால அம்பாளுக்கு அபிஷேகம், மலர் அபிஷேகம்னு இதுக்கு பேர். நம்ம எப்பவுமே பால் குடம் தான் கொண்டு வருவோம். இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மலரால அம்பாளுக்கு எல்லா விதமான வண்ணங்கள்லையும் எல்லா விதமான வாசனை மலர்களையும் கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண போகிறோம். அப்படி அம்பாளுக்கு பண்ணக்கூடிய அபிஷேகம், அந்த பூக்கூடைய தூக்கிட்டு வரக்கூடிய பக்தர்கள் முன்னாடி வாராகி மாதங்கி புவனேஸ்வரி ஊர்வலமாக வர, வேத முழக்கங்கள் சூழ, சண்டை மேளம் அடிக்க, எல்லா பக்தர்களும் பூக்கூடைய சந்தோஷமாக அம்பாளுடைய மந்திரத்தை ரீங்காரத்தை சொல்லி ஓம் ரீம் ஓம் ரீம் ஓம் ரீம்ன கூடிய ரீங்காரத்தை சொல்லி நம்ம அந்த மலர்கூடைய தூக்கிட்டு வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அதாவது வந்து பார்த்திங்கன்னா சண்டி யாகத்தினுடைய தொடக்கம் மட்டும் இல்லாமல் இங்கே லலிதா சரஸ்வரநாமம், நவாவர்ண பூஜை, தேவி மகாத்மிய பாராயணம், ருத்ர பாராயணம் எல்லாமே நடக்க போகுது. வரக்கூடிய பக்தர்கள் அந்த மலர்களால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்த பிறகு யாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி வேண்டி இங்கே சங்கல்பம் செய்து அதை பூர்ணாகதியில் சேர்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விசேஷமான ஒரு பொருளை, மங்களத்தை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையில் செல்வத்தை தரக்கூடியது, வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய குபேர லக்ஷ்மி ஐம்பொன் காயினும் அது மட்டும் இல்லாமல் அதாவது மங்களம் குபேரனுக்கு உரிய பச்சை குங்குமத்தோடு சேர்த்து உங்களுக்கு பிரசாதமாக தரப்போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாளுடைய படம், புவனேஸ்வரனுடைய படம், யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும். இவதான் மகாலட்சுமி, இவதான் எல்லாமே. இவளுடைய அனுகிரகம் இருந்தால் இந்த புவனத்தை ஆளக்கூடிய புவனேஸ்வரி நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பெற்ற
அதே நேரம் ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு பிரசாதங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தரப்படும். இந்த பச்சை குங்குமத்தோட அக்ஷய திதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஐம்பொன் குபேரலக்ஷ்மி காயினை ஓட சேர்த்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் திலகமாக இட்டுக்கும் போது கண்டிப்பாக குபேர சம்பத்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா, கால் எடுத்து வைத்தாலே மாற்றும். இந்த புவனேஸ்வரிக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, புவனத்தை ஆளக்கூடிய இந்த தாயார், இவளுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மாதங்கியும் படை தளபதியாக வாராகியும் இந்த இடத்துல உற்சவ மூர்த்திகளாக இருக்கிறதுனாலையும், சக்தி பஞ்சாயத்தன முறையில் அம்பாள் இந்த இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்காது, செல்வத்துக்கு குறை இருக்காது, வியாபாரம் விருத்தியாகும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், திருமணத்தடை நிவர்த்தியாகும், சந்தான பாக்கியத்துக்கு குறை இருக்காது. காரணம் எதனாலன்னா, சதாக்ஷி, ஆயுர் தேவி, ஜேஷ்டா தேவி இந்த 3 அம்பாள் இந்த இடத்துல இருக்கிறாங்க. தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய காளி, பைரவி, சந்தி இந்த இடத்துல இருக்காங்க. செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய படியளந்த பெருமாள் நித்தியப்படி பக்தர்களுக்கு படி அளந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தில் உங்களுக்காக பாப தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய மந்திரங்களை சொல்லி இந்த இடத்துல உங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க. அனைத்து விஷயங்களும் இங்கே இலவசம்தான். அதே நேரம் சண்டி யாகம் பண்ணக்கூடியது நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. சண்டி யாகம்னா ஏதோ சண்டி யாகம்ன்றாங்க, யாகம்னா ஓமம் தானே அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாகத்தினுடைய பலன் அபிரமிதமானது. இதனுடைய தன்மையை சொல்ல முடியாதது. காரணம் எதனாலன்னா, இதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு இதனுடைய பலன் எந்த ஹோமத்திற்கும் இல்லாத ஒரு தன்மை இந்த யாகத்திற்கு மட்டும்தான் உண்டு. 700 ஸ்லோகங்கள், 13 அத்தியாயம், ஒரு புத்தகமே யாகமாக செய்யக்கூடியது. தேவி மகாத்மியம் என்னக்கூடிய அற்புதமான, அதே நேரம் மக்களின் துயரை தீர்க்கக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய 13 அத்தியாயத்தையும் 700 ஸ்லோகத்தையும் சொல்லி இங்கே யாகம் செய்கிறோம். இந்த யாகத்தினுடைய பலன் என்னன்னா, ஒரு யாகம் செய்கிறோன்னா, இப்போ ஒரு கணபதி அப்படின்னா 16 விதமான கணபதிகளை சார்ந்தது தான் சோடச மகா கணபதி யாகம் என்னக்கூடியது. ஒரு எதிரியினுடைய தொல்லை இருக்குது அப்படின்னா ஒரு சுதர்சனம், நோய்களால் நம்ம பாதிக்கப்படுறோன்னா தெரிஞ்சோம் தன்வந்திரிக்கு. இப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்கு ஒவ்வொரு யாகம் பண்ணுறோம். ஆனால் அனைத்து தேவதைகளையும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரே யாகம் இருக்குது அப்படின்னா அது சண்டி யாகம் தான். சண்டி யாகத்தை எல்லோராலையும் செய்திட முடியாது. அதற்கு பாக்கியம் வேணும், அனுகிரகம் வேணும். நம்ம ஆலயத்தில் குறிப்பாக சென்னையில் அதுவும் முதலாக 3 வருடங்கள் சண்டியாகம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்தலம் எது அப்படின்னா, நம்முடைய தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்திரம் மட்டுமே தான். வேற எங்கேயுமே இந்த யாகத்தை யாரும் பண்ணலை. ஏன்னா ஒரு நாள் அந்த யாகத்திற்கு ஆகக்கூடிய செலவு சமாளிக்க முடியாத ஒரு செலவு, அந்த அளவுக்கு அதற்கு செலவாகும். அப்படி செலவு பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அம்பாளுடைய அனுகிரகமும் அவளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே, அவள் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவளுடைய அனுகிரகம் வேணும். அப்படிப்பட்ட அனுகிரகம் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த ஆலயத்தில் அந்த யாகத்தை நம்மளால் சாயங்காலம் 5 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பண்ண முடியுது. இல்லைன்னா பண்ணவே முடியாது. அது சாதாரண விஷயம் இல்லை. காரணம் எதனால் அப்படின்னா, ஒவ்வொரு அத்தியாயத்திற்கு ஒவ்வொரு பூர்ணாகதியும் உண்டு. அந்த பூர்ணாகதிக்கு உண்டானது மூலிகை, வஸ்திரங்கள், தேவையான புஷ்பங்கள், அதற்கு உண்டான முறைகள் எல்லாமே இருக்குது. 14ஆகதா மகா பூர்ணாகதி, இப்படி அதுக்கு வஸ்திரங்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மந்திரங்களை சொல்லி, இந்த இடத்துல ஒரு விசேஷம் என்னன்னா, நம்ம இடத்துல திடீர் 10 பேர் உக்காந்து சண்டி பண்ணுவாங்க, திடீர் 9 பேர், திடீர் 16 பேர், இல்லைப்பா 2 பேராவது ஒரு நாள் தவறாமல் உட்காந்து இந்த இடத்துல சண்டி பண்ணுவாங்க. சண்டி பாராயணம், அதாவது எந்த இடத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து சண்டி யாகம் பண்ண முடியுதோ, எங்கே பண்ணுறாங்களோ அது நிறைவடையும் போது, அது பூர்த்தியாகும் போது அந்த இடத்துல அம்பாள் சாணத்தியமாக அந்த இடத்துல நிலச்சி நின்றுடுவாள்.
அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு யாகம்தான் சண்டி யாகம். என்ன மாதிரி ஒரு சூழல்ல புவனேஸ்வரி இருக்கக்கூடிய இடத்துல, செல்வம் பெருகக்கூடிய இடத்துல நீங்கள் அனைவரும் வரப்போகிறீங்க. சண்டி யாகத்தில் அதாவது 2ஆம் வருட பூர்த்தி முடிஞ்சு 3ஆம் வருட தொடக்கத்துக்கும் சரி, உங்கள் திருக்கரங்களால் அம்பாளுக்கு பூக்கூடிய சுமந்து அவளுக்கு உங்கள் கையால் அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய பாக்கியம் அவள் அருள் பெற்றவங்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடியது. கண்டிப்பாக என் குழந்தைங்க எல்லாருமே அருள் பெற்றவங்க தான் எனக்கு தெரியும். நீங்கள் அனைவரும் வரணும். கண்டிப்பாக அம்பாளுக்கு அந்த பூக்குடைய சுமந்து உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணணும். அதிர்ஷ்டத்தையும் அனுகிரகத்தையும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய குபேரனின் அருளையும் லக்ஷ்மியின் அருளையும் பெற்ற பச்சை குங்குமத்தையும் அதே நேரம் 5 பொன் காயினையும் உங்களுக்கு இந்த ஆலயத்தின் சார்பில் கொடுக்க போகிறோம். சங்கல்பம் செய்து அது இல்லாமல் மகா பிரசாதங்கள் கொடுக்க போகிறோம். அனைவரும் கண்டிப்பாக வரணும். இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள், இப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம், அதுவும் நம்ம சென்னையில் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இந்த ஒரு விசேஷமான பல யாகங்களை பண்ணக்கூடிய அனுகிரகம் குருவின் துணையோட உங்கள் வாழ்க்கை வளம் பெற நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். கண்டிப்பாக அனைவரும் வரணும். இந்த அம்மா உங்களுக்காக காத்துட்ருக்குறேன். நம்ம அனைவரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கி இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் எப்படிப்பட்ட துயரையும் தீர்க்கக்கூடிய புவனேஸ்வரி பக்கத்தில் நம்ம நிற்க போகிறோம். அந்த சந்தோஷத்தினால 29 அன்னையில் தொடங்கக்கூடிய பூஜையில் 30ஆம் தேதி உங்களோட நான் இருக்க போகிறேன். ரொம்ப அருமையாக சொன்னீங்கம்மா. 29, 30 2 தினங்களுமே ரொம்ப கோலாகலமாக இருக்கும். அதில் அந்த பூக்கூடை அப்படிங்கிறது 30ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பொதுமக்கள் அத்தனை பேரும் திரளாக இந்த பூக்கூடை எடுத்து அவங்க கைகளாலேயே அம்பாளுக்கு பூவாலேயே அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். அற்புதமான தகவல் கொடுத்ததற்கு நன்றிங்கம்மா. அதாவது பாலால் அபிஷேகம் பண்ணும்போது பாவம் போகும், தேனால் அபிஷேகம் பண்ணும்போது ஐஸ்வர்யம் சேரும். இப்படி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கு ஒவ்வொரு விசேஷம் இருந்தாலும் அனைத்து விதமான மலர்களை கொண்டு தாயாருக்கு அபிஷேகம் பண்ணும்போது முன்வினை பயனோ பின்வினை பயனோ எதிர்வினை பயனோ எப்படிப்பட்ட கஷ்டமோ அதெல்லாம் நிவர்த்தியாகி செல்வம் வேணும் அப்படின்றவங்க பூவால் அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பாக செல்வம் நிலைத்து நிற்கும். ஏன்னா அந்த பூவால் பண்ணக்கூடிய அபிஷேகத்திற்கு விசேஷம். அதனால தான் சமயபுரத்தில் பூச்செறிதல்ன்றது வருடா வருடம் கண்டிப்பாக உண்டு.